ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக எப்படி நெய் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்கள் அம்மா வந்து டெய்லியும் நைட்டே வந்து பாலை வந்து காய வச்சுருவாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த மாதிரி பால் மேலே வந்து பால் ஏடு நிறையா இருக்கும் பால் ஆடை. அதை வந்து ஒரு டப்பாவில் கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சா தான் இவ்வளோ பால் ஆடை. ஸோ இந்த நெய் எடுக்கிறதுக்கு முதல்ல 2 டப்பாவில் தண்ணி எடுத்துக்கணும், 2 கிண்ணத்தில். அதில் வந்து ஐஸ் க்யூப்போ இல்லை ஐஸ் வாட்டரோ ஊற்றி நல்லா சில்லுன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்ச அந்த பால் ஆடையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட வந்து ஐஸ் வாட்டரோ இல்லை வந்து ஐஸ் கட்டியோ சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணணும். ஒரு 3 to 4 டைம்ஸ் மெதுவாக பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மேலே பட்டர் தனியாக கிடச்சிரும், அடியில் வந்து பட்டர் மில்க் இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கே வந்து நல்லா அழகாக இருக்கும். அந்த பட்டர் வந்து மிக்சியில் வந்து அடித்ததுக்கப்புறம் வந்து பட்டர் வந்து அழகாக மேலே வந்து மிதக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் நல்லா மிதக்குதா, இதுதான் வந்து பட்டர். அப்புறம் ஜார்லேருந்து இந்த பட்டரை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து நம்ம ஐஸ் வாட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போடணும். 2 ஐஸ் வாட்டர் இருக்கும். முதல்ல ஐஸ் வாட்டரில் வந்து இதை போட்டு வச்சிடணும். இப்படியே எல்லா பாலாடையும் எடுத்து மிக்சியில் தண்ணி சேர்த்து அடித்து இந்த மாதிரி பட்டர் மட்டும் தனியாக எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க. எல்லா பாலாடையும் இந்த மாதிரி பட்டராக மாற்றுறதுக்கப்புறம் ஒரு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த தண்ணியில் போடணும். ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெய் வந்து காய்ச்ச போகிறோம். எல்லா பட்டர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா பாலாடையும் பட்டரானதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பட்டர் தேவைன்னா இதை அப்படியே ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு பட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு நெய் தான் தேவை அப்படின்னா ஒரு நான்ஸ்டிக் கடாயில் நம்ம எடுத்த பட்டர் எல்லாத்தையும் போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு எல்லா பட்டரையும் போட்டு அதை வந்து நம்ம வந்து நெய்யாக மாற்றணும். இடையில கிளறி விடணும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் இருந்தால் தான் நெய் வந்து நம்ம கருகாமல் கிடைக்கும். இடையில கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி வந்து மேலே நுரையாக தான் வந்திருக்கும். அப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த நுரையெல்லாம் அடங்கி கிளியரான நெய் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நான் உங்களோட காமிச்ச அளவு அந்த பாலாடை நெய்யாக மாற்றுறதுக்கு எனக்கு நியர்லி 1 hour ஆச்சு. ஸோ இது வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுரை கொஞ்சம் அடங்கி கொஞ்சம் நமக்கு வந்து நெய் வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிளியராக நெய் கிடைக்கும். அந்த மேலே இருக்க கசடெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கிளியராக நெய் கிடச்சிரும். அந்த உள்ளே இருக்கிற செடிமெண்ட்ஸ்லாம் கசடு தான். அது வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலராக இருக்கும்போது நீங்கள் வந்து அடுப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு நெய்யை வந்து ஆற வச்சுருங்க. இதுதான் சரியான பதம். நெய்யை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் வந்து நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் நாங்களே வந்து ரெடி பண்ண நெய். உங்கள் வீட்டில் பாலாடை இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி வந்து நெய் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.